ஏப்ரல் 2024 கிரகநிலைகளை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிரகநிலைகளோடயே இருக்கு. கூட்டு கிரக அமைப்பிலேயே மேஷத்துல குரு புதன், கன்னியில கேது, சனி செவ்வாய் கும்பத்துல, சூரியன் சுக்கிரன் ராகு மீனத்துல. இது ஆரம்பத்துல. ஏப்ரல் 9ஆம் தேதி புதன் வக்ரமடைஞ்சு அவர் மீனத்துக்கு போயிடுறார். செவ்வாய் 10ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்துடுறார். சுக்ரன் 11ஆம் தேதி மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போயிடுறார். ஸோ இந்த கிரக மாற்றங்களும் இந்த ஏப்ரல் மாதம் ஏற்படுது. பட் எது எப்படி இருந்தாலும் கூட்டு கிரக அமைப்பிலேயே தான் காணப்படுது. மீன ராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் 2024 எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்கள் ராசிநாதன் 2ஆம் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் சரி, குருன்ற ஒருத்தர் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா, அவர் உங்களுடைய 6ஆம் வீடு, உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ நெகட்டிவ் ஸ்தானங்கள் வராமல் அவர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிடுவார். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எது எடுத்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பிறகு பண்ணுங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைகளுக்குன்னு பார்க்கும்போது எக்ஸலண்ட்டாக இருக்கு. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். 7ல் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். பட் குரு பார்க்கறதுனால அந்த இடத்துல உங்களுக்கு குரு ஃபேவரபிளாக இருக்கிறதுனால கன்ஃபியூஷன் ஈஸியாக யாரோ ஒருத்தரினால் அது கிளியர் ஆகிடும். ஸோ இங்கே வேண்டியது எது புரியலை, எது தெரியலை, ஒரு எக்ஸாம் பேப்பர் அதாவது கொஷின் பேப்பர் வாங்கின உடனேயே எதை எழுதலாம், எது ஃபஸ்ட்டு எழுதணும் அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை திங்க் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட்டாக எழுதுவீங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு சூப்பராக நீங்கள் போயிடுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க. அந்த இம்பார்ட்டன்ஸ் எதில் கொடுக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சு எழுதுனீங்கன்னா, உங்களுடைய ப்ரெசன்டேஷனுக்கு சூப்பராக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சுடுவீங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ், கரியர், ப்ரொஃபஷன் எது வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் போய் பர்டிகுலராக உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்கிட்ட நீங்கள் பேசணும். எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா, நீங்கள் யார்கிட்டையாவது சொல்லி அனுப்பி அந்த கம்யூனிகேஷன் பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது ஃபேமிலி மெம்பராக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், அல்லது ஒரு பிஸ்னஸ் ஆர்டராக இருக்கட்டும். ஏன்னா 7ல் கேதுன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பீடு எடுக்கிறது முக்கியம் இல்லை. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் ஞாபகம் வேணும். வேகம் வேண்டாம், விவேகம் வேணும். ஸோ நீங்கள் டைரெக்டாக போய் யாரோட பேசணுமோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுங்க. நீங்கள் யாரையோ அனுப்பி அங்கே கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும். அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை. அதே மாதிரி யார்கிட்ட இருந்து வேணாலும் சஜஷன்ஸ் வாங்கிக்கோங்க. ஆனால் டிசிஷன் நீங்கள் எடுங்க. ஏன்னா 7ல் கேதுன்னு சொல்லும்போது, இப்போ ஒரு ஷர்ட்டே எடுக்க நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொல்லுவீங்க ஆரஞ்சு கலர் ஷர்ட் வேணும் அப்படின்னு. ஆனால் சார் க்ரீன் இப்போ தான் சார் சூப்பராக இருக்கும் சார், என்ன சார் நீங்கள் போட்டிருக்கிற பேண்ட்டுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லி உங்களை நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுவான். அந்த இடத்துல தெளிவாக நான் வந்தது ஆரஞ்சு கலர், அதுதான் எனக்கு வேணும், ரைட், இன்னொரு ஷர்ட் எடுத்துக்கிறது தப்பில்லை. ஆனால் அது வேணுமான்றதை யோசித்து தென் ப்ரொசீட் பண்ணுங்கள். இதை தான் எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் ஆர்டர் எடுக்கும் போதும் சரி, ஒரு ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணும்போதும் சரி, ஒரு கிளாரிட்டியோடு நீங்கள் பண்ணிங்கன்னா சம்திங் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே உங்களை நீங்கள் நம்புங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். எந்த ஒரு விஷயத்தையும் தயக்கம் வேண்டாம். இப்போ இந்த இடத்துல 7.5 சனி ஆச்சே, 12ல் செவ்வாய் சனி மேடம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது என்ன பண்ணிடும்னா, என்ன நினச்சிக்குவாங்களோ, ஏது வச்சிடுவாங்களோ, தப்பாக புரிஞ்சுக்குவாங்களோ அப்படின்னு உங்கள் மேலேயே உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சிடும். ஸோ அந்த இடத்துல மட்டும் யாரையும் நம்ம ஹர்ட் பண்ண வேண்டாம். ஆனால் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. யார் என்ன ஐடியா சொன்னாலும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த ஒரு பாயிண்டெல்லாம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி இப்போ புதுசாக கடன் வாங்க வைக்க வாய்ப்புகள் உண்டு. யோசித்து செய்யுங்க. நான் சொன்ன ஷர்ட் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க நல்லா இருக்குன்றதுனால 2 ஷர்ட் வாங்கணுமா, நீங்கள் கடன் வாங்கணுமா அப்படின்றது. ஷர்ட்டுக்காக யாரும் கடன் வாங்க போகிறதில்ல.
பட் நான் அதையே வந்து ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஒரு பாயிண்ட்டை ரொம்பவே யோசிச்சுக்கோங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பட் ஸ்டில் தேவையான யோசிச்சுட்டு டிசிஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதையுமே நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஃபேமிலிக்குள்ளே எந்த ஒரு டிசிஷனும் இப்போ எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறந்தது. அந்த டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ வந்து சூரியன் உங்கள் மேலே இருக்கார். செகண்ட் ஹாஃபில் சூரியன் உங்களுடைய ராசிநாதனோட போயிடுறார். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் டென்ஷனான காலகட்டம்னும், செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல ஸ்மூத்தான காலகட்டம்னு ரெண்டாக வந்து பிரிச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய பீரியட் வந்து அப்படித்தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் தட் இஸ் உங்களுக்கு சூரியன் வந்து உங்களுக்கு மேஷத்துக்கு போகிற வரைக்கும், அதாவது உங்களுக்கு சித்திரை மாதம் பிறக்கிற வரைக்கும் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் டிசிஷன் எடுக்கும்போது திங்ஸ் வில் பி ரியலி குட். ஹெல்த் பாயிண்ட் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஹெல்த் விஷயத்தை பார்த்துக்கோங்க. அண்ட் யாராக இருந்தாலும் ஹீட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்கின் பார்த்துக்கோங்க. 7 சனினாலே கால், பாதம், அலர்ஜி இதெல்லாம் இருக்கும். அதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. சுய ஜாதகத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஜாதகம் இன்னும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். மெயின் வந்து ஹீட்டை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இஎன்டியில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆக்சிடென்டல் ஜோன் சான்சஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் சும்மா போனாலும் ஏற்ற மாதிரி வந்து இடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் வந்து அலர்ட், திங்க் ட்வைஸ் பிஃபோர் டேக்கிங் எனி டிசிஷன் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. மேலும் இந்த பதிவினுடைய கடைசியில் உங்களுக்கு விசேஷ சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதத்தோடதுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன முடியுமோ நீங்கள் அதெல்லாம் ப்ரொசீட் பண்ணுங்கள். சங்கடகர சதுர்த்தி உங்களுக்கு பெரும் அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சங்கடகர சதுர்த்தி தானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். விநாயகர் கோயிலுக்கு போங்க, விநாயகர் அகவல் கேளுங்க, அருகம்புல் உங்கள் பக்கத்துலேயே இருக்கட்டும். அதே மாதிரி அம்மனுடைய கோயில்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். இதெல்லாம் மட்டும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய டென்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு போயிடும். அண்ட் மேலும் கொஞ்சம் விரைய செலவுகள், தூக்கமின்மை, தேவையில்லாத பகை, விரக்தி, செலவு இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி ஒரு ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, அதை நம்பி லோன் வாங்கிடுவீங்க. ஆனால் அப்புறம் அந்த ஆர்டர் வரவே வராது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, திங்க் ட்வைஸ் பிஃபோர் டேக்கிங் எனி டிசிஷன் அப்படின்றத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஜெயிச்சிடலாம். இந்த மாதம் கடன் வாங்குவதோ செய்வதோ அவ்வளவு சிறப்பான மாதம் இல்லை. ஸோ எந்த ஒரு விஷயத்துமாக இருந்தாலும் தான தர்மத்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீர்மோர் கொடுக்கலாம், ஆர்ஃபனேஜுக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது ஈஸியாக இந்த மந்த்து நீங்கள் மூவ் பண்ணி வெளியில் வந்துடுவீங்க. ஸோ ரியலி 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 விஷ் யூ குட் லக். நல்லா வின் பண்ணி ஜெயிச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு சூப்பராக வாங்க. அண்ட் இந்த ஏப்ரல் மந்தில் நிறைய மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் பாசிட்டிவாகவே அமையுன்றதுல எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லை. ஏப்ரல் 2024 சுப நிகழ்ச்சிகள். 2ஆம் தேதி 16ஆம் தேதி அஷ்டமி, 3ஆம் தேதி நவமி, 5ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் ஏகாதசி, 6ஆம் தேதி பிரதோஷம், 8ஆம் தேதி அமாவாசை, 9ஆம் தேதி உகாதி பண்டிகை, 10ஆம் தேதி சந்திர தரிசனம், 11ஆம் தேதி கிருத்திகை விரதம், 12ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 13ஆம் தேதி பஞ்சமி, 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு, குரோதி வருட பிறப்பு, 15ஆம் தேதி சந்தான சப்தமி, 17ஆம் தேதி ராமநவமி, 21ஆம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம், 23ஆம் தேதி பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. வாஸ்து நாளும் கூட. வாஸ்து நேரம் காலை 8:04 மணியிலிருந்து 9:34 வரை. 27ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, 28ஆம் தேதி ஸ்ரீ வராக ஜெயந்தி. மேலும் விவரங்களுக்கு 9842266555